வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், ஈவன் பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டி ரைஸ் கூடயும் ரொம்ப சூப்பராக போகக்கூடிய ஒரு ரெசிபி தான் நம்ம பண்ண போகிறோம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். நாம் இன்றைக்கி பண்ண போகிறது பார்த்திங்கனாக்கா காராக்கருணை, அதாவது சிலர் வந்து கருணைக்கிழங்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பட் எங்கள் ஊர் பக்கங்களில் காராக்கருணைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நல்லா பீஸஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மண் இல்லாமல் அலசி எடுத்துக்கலாம். இது கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கைகளில் கொஞ்சம் வந்து சில நேரங்களில் அரிப்பு ஏற்படுத்தும். அந்த மாதிரி அதை தவிர்க்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு கட் பண்ணிங்கன்னா அரிக்காது. இப்போ குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி, மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதோட ஒரு அரை அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஃபுல்லாக வந்து நான் எல்லா காய்க்கும் சேர்த்த மாதிரி உப்பு சேர்க்கலை, கொஞ்சமாக தான் நான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ அதை ப்ரெஷர் குக்கரை மூடி வச்சுட்டு அதை ஒரு பாதி அளவுக்கு வேகக்கூடிய அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதை போல் வேக வச்சு எடுக்கும்போது அதில் உள்ள அந்த அரிப்புத்தன்மையெல்லாம் வந்து நீங்கிடும். இப்போ இதன் கூட பார்த்திங்கனாக்கா நம்ம மசாலா எல்லாம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து காரத்துக்கு ஏற்ற போல் மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன். அதோட கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ரொம்ப சேர்க்க வேணாம், ஏன்னா ஏற்கனவே நம்ம கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அதுபோல் அளவாக வந்து சேர்த்துங்க. உப்பும் வந்து முன்னாடி கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இப்போயும் வந்து முன்னாடி கொஞ்சம் தான் சேர்த்ததுனால இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். அதோட மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு இதோட புளி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு திக்கான பதத்தில் இதை வந்து கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா மசாலா வந்து அந்த கிழங்குல வந்து ஒட்டாது. அதனால் புளி பேஸ்ட் வந்து நல்ல ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்ஸில் இருக்கணும். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா வந்து ஒரு சேர வந்து நம்ம அதை கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் நமக்கு திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம கலந்து விட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா கரெக்டாக இருக்கும். இந்த புளி சேர்க்குறது வந்து இந்த காராக்கருணை வறுவலுக்கு ஒரு தனி டேஸ்ட்டை கொடுக்கும். அதோடு இல்லாமல் அந்த அரிப்புத்தன்மையும் எடுத்துடும். இதை போல் நம்ம பிரட்டி பார்த்தோன்னாக்கா அந்த மசாலா வந்து அதில் கோட் ஆகாது. அதனால் கைகளால் எடுத்துகிட்டு இதை போல் 2 பக்கமும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நல்லா வந்து மசாலா நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும். இந்த மசாலா நல்லா தடவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம எந்த கல்லை நீங்கள் பேனில் பொரித்தாலும் சரி, இல்லை தோசைக்கல்லை எதில் பொரித்தாலும் கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துட்டு, இது வந்து இரும்பு கடாய்ங்கனால கொஞ்சம் தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் கல்லோட ஒட்டும் தன்மைக்கு ஏற்றப்போல் கூடுதலாகவோ குறைச்சலாவோ எண்ணெய் சேர்த்துங்க. இப்போ ஒவ்வொரு பீசஸாக எடுத்து உள்ளே வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு நல்லா ஒரு மீடியமான ஃப்ளேம்லேயே இதை நல்லா கோல்டன் கலராக ஆகிற அளவுக்கு நல்லா இது வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்த பிறகு அடுத்த பக்கமும் நம்ம பிரட்டி விட்டுடலாம். அவ்வளோதான், நமக்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குனாங்க. பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.